அம்பத்தூருக்கு உட்பட்ட 7வது மண்டல குழு தலைவர் திரு பி.கே. மூர்த்தி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இப்ப என்னன்னா 43 துறை இருக்கு. அந்தந்த துறை எங்கெங்க செயல்படுதுன்னு சொல்லிட்டு எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய தலைமையில இன்னைக்கு அம்பத்தூர்ல 79வது வார்டுக்கு உட்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு வீடா போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் வாங்கினவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 13 துறையை சேர்ந்த அதிகாரிகள் இங்க உள்ள இருக்காங்க. 43 சேவைகள் இங்க செய்யறதுக்கு அந்த 13 துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பொதுமக்களையும் அழைச்சு யாருக்கு என்னென்ன அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ அவங்கள வாங்கி செய்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல அதிகமா மக்கள் வருகை தர்றது மகளிர் உரிமை தொகைக்கு தான் இங்க அதிகமா வருகை தந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 டேபிளுக்கு மேல போட்டு எல்லாரையும் சேர் போட்டு அமர வைத்து ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொருத்தரான்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரி மூலியமா எந்த ஒரு கஷ்டம் இல்லாம உள்ள வந்திருக்கிற மண்டபத்துல கீழேயும் மேலேயும் ஏசி போட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாம தண்ணீர் கொடுத்து அவங்கள யாரெல்லாம் என்ன தேவைகள்ன்றத மைக் மூலியமா ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணி அருமையா நம்ம அதிகாரிகள் எல்லாருமே நல்லா அருமையா செய்திருக்காங்க. இதுல பட்டா வேணுன்றவங்க தனியா போய் அப்ளை பண்ணலாம். வீடு நேம் டிரான்ஸ்பர் பண்ணணும்னா அதுக்கு தனியா துறை இருக்கு. நம்மளுடைய இபில இருந்து டிரான்ஸ்பர் வாங்கணும்னாலும் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு தனியா இருக்கு. மருத்துவ காப்பீடு கார்டு வாங்கணும்னா இங்க வரலாம். ரேஷன் துறையை சார்ந்தவங்க ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்டது குறைகள் இருந்தா இங்க வரலாம். அது மாதிரி ஹவுசிங் போர்டுல என்னென்ன குறைகள் இருக்கோ அவங்கலாம் இங்க வரலாம். ஸ்லம் போர்டுல என்னென்ன குறைகள் இருக்கோ இங்க வரலாம். ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய சேவைகள் என்னென்ன தேவையோ இங்க வரலாம். இது மாதிரி பல்வேறு துறைகள் ஒரே இடத்துல மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு தேவையான உதவிக்காக இங்க வரலாம். இப்படி பல துறைகளை சார்ந்த ஒரே இடத்துல ஒரு குடையின் கீழ் சொல்லுவாங்க. ஒரே இடத்துல நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பத்தூரை பொறுத்தவரையும் 15 வார்டு ஜோன், அம்பத்தூர் ஜோன்ல 15 வார்டுல 30 நாள் கேம்ப் போடுறோம். ஒரு வார்டுக்கு 2 நாளுன்னு கேம்ப் போடுறோம். இந்த 2 நாள் கேம்ப் மக்கள் அருமையா பயன்படுத்திக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. யார் வந்தாலும் திருப்பி அனுப்பக்கூடாது. எந்த வார்டுல இருந்து வந்தாலும் எல்லாரையும் அப்ளிகேஷன் வாங்கி அவங்கள பத்திரமா அனுப்பணும். நாளைக்கு வாங்க, நாளை மறுநாள் வாங்க, உங்க வார்டு இன்னொரு நாளுன்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த வார்டுல இருந்து இங்க வந்தாலும் எல்லாருக்குமே இங்க அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கி அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்டோட திருப்பி அனுப்புறோம். மக்கள் ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய தலைவர் அவர்களை பாராட்டி செல்றாங்க. நன்றி. இப்ப 15 வார்டுக்கு தலைவரா இருக்கீங்க. 15 வார்டுக்கு ஒரு நாள் முகாம். இப்ப சப்போஸ் அந்த 15 வார்டுல ஒரு வார்டுல நான் விட்டு போயிடுச்சு, முகாம் இல்லன்னு தெரியல, மற்ற வார்டுல நடக்கும்போது முகாம் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். அதாவது அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய 15 வார்டுல நீங்க இன்னைக்கு வர வேண்டியவங்க வேற மாற்று பணி இருந்து வர முடியல அப்படின்னா 93வது வார்டுல ஒரு கேம்ப் நடந்தா அங்க கூட கொடுக்கலாம். எந்த வார்டுல 15 வார்டுல எங்க வேணாலும் எப்ப வேணாலும் யார் வேணாலும் கொடுக்கலாம். நன்றி. குழு தலைவர், பொது சுகாதாரம், பெருநகர சென்னை மாநகராட்சி. ஸோ பார்த்தீங்கன்னா நமது மதிப்பிற்கும் மரியாதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் நேற்று, அதாவது ஜூலை 15 இருந்து உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு அருமையான சீரிய திட்டத்தை, உலகத்துக்கே ஒரு முன்னோடி திட்டத்தை நேற்று சிதம்பரத்துல துவக்கி வச்சிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதுமே 10,000 முகாம்கள் நடக்க போகுது. இதனால நேற்றுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பாக்குறது அம்பத்தூர் ஜோன் 7ல 79வது வார்டுல இன்னைக்கு இந்த முகாம் சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டுள்ளது. முக்கியமா இப்ப நம்ம தமிழகம் எங்கும் மக்கள் ரொம்ப ஆவலா இருக்கிறது எதுனா கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான். சோ விடுபட்ட மகளிர் தாராளமாக இந்த மாதிரி போடப்படும் முகாம்களை பயன்படுத்தி கொண்டு தகுதியான மகளிர் கிடைப்பதற்கு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிவகை செய்துள்ளார். இதை நீங்க எல்லாரும் பயனுள்ளதாக்கிக்கணும் சொல்லிட்டு இந்த இனிய தருணத்தில் கேட்டுக்கிறேன். இதுல மக்களும் அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து இணைந்து சிறப்பாக நலம் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இனிய தருணத்தில் மனமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.